நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுல ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியான இன்னைக்கு தேசிய விண்வெளி தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அன்று இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவுல தென் துருவத்துல வெற்றிகரமா தரையிறங்கி வரலாற்று சாதனை படைச்சத நினைவு கூர்ற வகையில இந்த நாளை இந்திய அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாளோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, இஸ்ரோ அமைப்போட விண்வெளி சாதனைகளை அங்கீகரிக்கிறது மற்றும் இளைய தலைமுறை கிட்ட விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த ஆர்வத்தை வளர்க்கிறது இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்தியாவின் முதல் தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அன்று நாடு முழுவதும் மிக சிறப்பா கொண்டாடப்பட்டிருக்கு. சந்திராயன் 3 திட்டத்தின் கீழ் விக்ரம் லேண்டர் நிலவுல தரையிறங்கியதன் மூலமா நிலவின் தென் துருவ பகுதியில விண்கலத்தை செலுத்திய உலகின் முதல் நாடு மற்றும் நிலவில் தடம் பதித்த 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்கு. இந்த நாள்ல பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக விண்வெளி தொடர்பான போட்டிகள், கண்காட்சிகள், உறுதிமொழி ஏற்புகள் மற்றும் சிறப்பு அறிவியல் கலந்துரையாடல்கள் நாடு முழுவதும் உள்ள இஸ்ரோ மையங்கள் மூலமா நடத்தப்படுது. ஆகஸ்ட் 23ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நாம தேசிய விண்வெளி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம், அந்த நாளோட நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, உலக அளவுல ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியான இன்னைக்கு அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டுற பன்னாட்டு நாளா நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். மனித வரலாற்றின் மிக மோசமான துயரங்கள்ல ஒன்றான அட்லாண்டிக் கடல் கடந்த அடிமை வர்க்கத்தால பாதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான மக்களை நினைவு கூறவும் உலகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. 1791ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவுல அப்போதைய செயின்ட் டொமிங்கோவில் பிரெஞ்சு காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் மிகப்பெரிய ஆயுத கிளர்ச்சியை தொடங்கினாங்க. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க எழுச்சி தான் சர்வதேச அளவுல அட்லாண்டிக் அடிமை வணிகத்தை ஒழிப்பதற்கான மிக முக்கியமான தொடக்க புள்ளியா அமைஞ்சிருக்கு. இந்த நாளை யுனெஸ்கோ அமைப்பு தன்னோட 29வது பொது மாநாட்டு கூட்டத்தொடர்ல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. முதலா 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அன்று ஹைட்டி நாட்டிலையும் அடுத்த ஆண்டு செனகல் நாட்டிலையும் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கடந்த கால காலனித்துவ அடிமை வர்க்கத்தின் கொடூரமான விளைவுகளை பற்றி மக்களுக்கு கற்பிப்பதோ, தற்காலத்தில் நிலவக்கூடிய நவீன அடிமை முறை, இனவெறி மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக போராடுறதும் இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. ஆகஸ்ட் 23ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நாம அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூற்ற பன்னாட்டு நாளா கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இசையமைப்பாளரான S.A. ராஜ்குமார் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1964ஆம் ஆண்டு இந்த நாள்ல தான் S.A. ராஜ்குமார் பிறந்திருக்காரு. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இவர் பிரதானமாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. 1990களோட இறுதியிலையும் 2000ஓட தொடக்கத்திலையும் இவரோட மெல்லிசை பாடல்களும் மனதை தொடக்கூடிய குடும்ப பின்னணி இசையும் இவருக்கு பெரும் புகழ தேடி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 1987ஆம் ஆண்டு வெளியான சின்ன பூவே மெல்ல பேசு அப்படிங்கிற திரைப்படம் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமாயிருக்கிறாங்க S.A. ராஜ்குமார் அவர்கள். இவரோட மெலடி பாடல்கள் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் அப்படின்னு அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தது. குறிப்பா ஹார்மோனிய இசை மற்றும் புல்லாங்குழல் ஒலியை தன்னோட பாடல்களை மிக அழகா பயன்படுத்துவாரு S.A. ராஜ்குமார் அவர்கள். 1997ல விக்ரமன் இயக்கத்துல வெளியான சூரிய வம்சம் திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இதுல இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் பட்டி தொட்டி எல்லாத்திலையும் பிரபலம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம்.
இயக்குனர் விக்ரமன் மற்றும் எஸ். ஏ. ராஜ்குமார் கூட்டணி தமிழ் சினிமாவில பல சூப்பர் ஹிட் குடும்ப திரைப்படங்களை கொடுத்தது. உதாரணமா புது வசந்தம், சூரிய வம்சம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வானத்தை போல, பிரியமான தோழி. இந்த படங்கள்ல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஏ. ராஜ்குமார் இசையில வரக்கூடிய பாடல்களை கேட்டா பின்னாடியே நம்மளும் முணுமுணுத்துட்டே இருப்போம். அந்த அளவுக்கு இவரு அருமையான இசையை நமக்காக தந்தவரு. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எஸ். ஏ. ராஜ்குமார் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலத்தில் இருந்தே 1970கள் வரைக்கும் தன் அசாத்திய நடிப்பால திரையுலகை ஆண்ட ஒரு மாபெரும் பழம்பெரும் நடிகரான டி.எஸ். பாலையா அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 1972ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. டி.எஸ். பாலையா அவர்கள் வில்லன், குணச்சித்திரம், நகைச்சுவை அப்படின்னு எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதுல தன்னோட தனித்துவமான உடல் மொழி மற்றும் வசன உச்சரிப்பால முத்திரை பதிச்ச பன்முக கலைஞர் தான் டி.எஸ். பாலையா அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள சிறுவைகுண்டத்துல பிறந்திருக்காங்க. இளம் வயதிலேயே படிப்பை விட நாடகத்துல ஆர்வம் காட்டின இவரு ஜகத்நாத ஐயர் நாடக கம்பெனி, நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை நாடக குழு மற்றும் மதுரை தேவிபால வினோத சங்கீத சபா ஆகியவற்றில இணைஞ்சு தீவிரமா நாடகங்கள்ல நடிச்சிருக்கிறாரு டி.எஸ். பாலையா அவர்கள். 1936ஆம் ஆண்டு எல்லைசார் டங்கன் இயக்கத்துல வெளியான சதி லீலாவதி திரைப்படம் மூலமா வில்லனா தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு டி.எஸ். பாலையா அவர்கள். தொடக்க காலத்துல அம்பிகாபதி, மதுரை வீரன், புதுமை பித்தன் போன்ற பல படங்கள்ல மிரட்டலான வில்லனா நடிச்சு புகழ் பெற்றிருக்கிறாரு. 1954 வெளியான ரத்த கண்ணீர் திரைப்படத்துல எம்.ஆர். ராதாவோட இணைஞ்சு இவர் செய்த குணச்சித்திர நடிப்பு இவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா முன்னணி நகைச்சுவை நடிகராகவும் உருவெடுத்திருக்காரு டி.எஸ். பாலையா அவர்கள். இவரோட பையன் ஜூனியர் பாலையா அவர்களும் தமிழ் சினிமாவில ஒரு சிறந்த குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை நடிகரா பல இடங்கள்ல பணியாற்றி இருக்கிறாங்க. திருவிளையாடல் படத்துல ஹேமநாத பாகவதரா வந்து தன்னோட அசாத்திய கர்வத்தையும், அதுக்கப்புறமா டி.எம். சௌந்தரராஜனோட பாடலை கேட்டு தன்னோட கர்வம் அடங்கக்கூடிய இடத்தையும் அபாரமா நடிச்சு காட்டியிருப்பாரு டி.எஸ். பாலையா அவர்கள். ஒரு நாள் போதுமா அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு வரைக்கும் இவரோட முக பாவனைகளுக்காகவே ரசிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் சி.வி. ஸ்ரீதரோட காதலிக்க நேரமில்லை படத்துல விஸ்வநாதன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நாகேஷ் கிட்ட கதை கேட்கக்கூடிய காட்சி, டி.எம். சௌந்தரராஜனோட போன்ல பேசக்கூடிய காட்சியும் திரையரங்கையே சிரிக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி கணேசனோட மாமனாரா பாகப்பிரிவினை படத்துல வந்து நெகட்டிவ் கலந்த குணச்சித்திர வேடத்துல அசத்தியிருப்பாரு டி.எஸ். பாலையா அவர்கள். டி.எஸ். பாலையா அவர்கள் தன்னோட 57வது வயதுல 1972ஆம் ஆண்டுல காலமாயிருக்கிறாங்க. தமிழ் சினிமா வரலாற்றுல வில்லனாகவும் நகைச்சுவை நடிகராகவும் ஒரே நேரத்துல உச்சம் தொட்ட மிக சில நடிகர்கள்ல டி.எஸ். பாலையாவும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா டி.எஸ். பாலையா அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.